தினகரன் அவர்கள் டெல்லியில இருக்கிறதா சொல்லப்படுது. எடப்பாடி பழனிசாமி பயணத்துக்கு பிறகாக உடனே இவருடைய டெல்லி பயணம். சமீப காலமா அவரும் எடப்பாடி பழனிசாமி குறைச்சிருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. என்டிஏ கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரன் வராரா இல்லைன்னா நேரடியா அதிமுக கூட்டணியா? அதாவதுமா ஒரு அதிமுகவிலிருந்து திரு பன்னீர்செல்வம் மற்றும் பழனிசாமியால் வெளியேற்றப்பட்ட பின்பு பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல அதிமுகவுக்கு எந்த டேமேஜையும் பண்ணலை. சரி வேண்டாம் நம்ம தனி குடித்தனம் போவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அம்மாவுடைய அதே வழியில் அந்த கட்சியை அவர் நடத்திட்டு இருக்கிறார். கட்சி சின்னத்தை முடக்கணும்னோ, கட்சி அலுவலகத்தை அடித்து உடைக்கணும்னோ, கட்சியை டேமேஜ் பண்ணணும்னோ திரு எடப்பாடி பழனிசாமி மேலே தனிப்பட்ட பலத்த மனஸ்தாபம் அவருக்கு இருந்தால் கூட ஒரு கண்ணியமான அரசியல் அவர் மேற்கொண்டார். அது அப்படி இருந்தவர் இந்த கூட்டணி அமித்ஷா அவர்களும் திரு பழனிசாமி அவர்களும் கூட்டணி ஏற்பட்டப்போ கூட என்ன சொன்னார்னா, தேவைப்பட்டால் என்ன அதிமுக அழைத்தால் நான் அவர்களுக்காக பிரச்சாரம் பண்றதுக்கு கூட நான் தயார் அப்படின்னு சொன்னவர். சொன்னார். 10 நாள்ல அவர் மாத்தி பேசினார். அப்படின்னு காரணம்னா இதுக்கெல்லாம் யாருன்னா நம்ம பழைய தலை அண்ணா மலை தான் காரணம். அவர் போய் என்ன பண்ணாருன்னா அவர் அடிச்சுவிட்ட வேப்பில் அண்ணா இந்த போன தடவை 2024 எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த கூட்டணி முடிச்சு விட்டேன், போட்டு உடச்சு விட்டேன். 2 கட்சியும் சேர்ந்துருந்தா 20-25 இடம் ஜெயிச்சிருக்கேன். எடப்பாடி பழனிசாமி இப்பயே பார்லிமெண்ட் தேர்தலில் பாதி முதலமைச்சர் ஆயிருப்பாரு. இப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்தீங்கன்னா இப்போ எல்லாம் திமுகவுக்கு எதிர்ப்பில் இருக்குது, சேர்ந்தீங்கன்னா பழனிசாமி மறுபடியும் உட்காந்துட்டாருன்னா அவ்வளோதான் நீங்களாம் அப்படின்னு கேட்காத சொல் பேச்சை கேட்டு திரு தினகரன் அவர்கள் நடுவில் கொஞ்சம் வேறு பேச்சு எடுத்து பேசினார். உரிய முறையில் டெல்லிக்கு அவருக்கு எல்லாம் எடுத்து சொல்லப்பட்டது. அவர் இன்னைக்கு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டார். ஒரு விதத்தில் அதிமுக தொண்டர்களே ஒன்று சொல்கிறேன், துரோகி பன்னீர்செல்வமா இல்லை தினகரனா அப்படின்னா தினகரன் மேலே ஒரு சாஃப்ட் நேச்சர் இருக்கும். ஏன்னா அவர் எந்த விதத்துலையும் அந்த சின்னத்தை முடக்கல, கட்சியை ஒழிக்கணும்னு நினைக்கல, தனி வழி. ஆனால் ஒரு காலத்தில் நாங்கள் அதிமுகவை கைப்பற்றுவோம்னு அது பேருக்கு சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு உண்மையாலுமே அம்மாவனால தான், இல்லைன்னா ஒரு சாதாரண எம்பிஏ படித்தவர் இன்னைக்கு தினகரன் இவ்வளோ பெரிய தலைவராக வந்திருக்கிறாரு, இன்னைக்கு இவ்வளோ விட்டு சொத்து பத்து பணம்லாம் இருக்குதுன்னா அதிமுகவும் அம்மாவை தான் காரணங்கிறத நன்றி உள்ளவர் மறக்க மாட்டார். நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இடம் பெறுவார்னு நான் நம்புகிறேன். என்னோட தனிப்பட்ட கருத்து, என்னுடைய தனிப்பட்ட விருப்பமும் கூட. அவர் இந்த கூட்டணியில் இடம் பெறுவார், அவருக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கப்படும்.